மனிதன் வந்து பாஷையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓசையை கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஓசையை கண்டுபிடிக்கும் தேவையான ஒரே ஒரு இசை கருவி நம்ம கை மட்டும்தான். இந்த கை தட்டுதல் இருக்கலையா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக்கல் ரீசனே, முக்கியமான ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால தான் கலை, ஒரு சின்ன கலைக்கூடம், கலையரங்கம், கோவில், ஒரு பெரிய புளிய மரம், ஆலமரம், அரச மரம், அது கீழே ஒரு திண்ணை இப்படி இருக்கும். அங்க பெரியவங்க எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இந்த கும்மியை பார்த்து இன்னைக்கு ஃபெமினிசம் எவ்வளவோ பேசுறாங்க இல்லையா, பெண் விடுதலைக்காக பேசுறாங்க இல்லையா. ஓகே, நல்லதுதான். அப்பேற்பட்ட கிளாப்பிங் எக்ஸசைஸ் ஆங்கிலத்தில் அவன் சொன்னா அது பெரிய மருத்துவமா பாக்குறாங்க. ஆனா கும்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டுனா அது ஒரு சாதாரண விஷயமா போயிருது இருக்கும். பாரதியை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் நமக்கு வேணுமா என்ன? பாரதியை வாழும் போதுதான் யாரும் கவனிக்கல, இறந்த பிறகாச்சும் அவருக்கான அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கட்டும். நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல வளர்ந்த கோழி நாட்டுக்கோழி, நம்ம மண்ணுல வளர்ந்த மருத்துவம் நாட்டு மருத்துவம், நம்மளுடைய ரகங்கள் நாட்டு ரகங்கள். அதே மாதிரி நம்ம மண்ணுல வளர்ந்த கலைகள் நாட்டுப்புற கலைகள். இந்த நாட்டுப்புற கலைகள்ல ஒரு முக்கியமான கலை அப்படின்னு சொல்லணும்னா கும்மி அப்படிங்கிற கலையை சொல்லலாம். இந்த கும்மி அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, கும்மினா என்னது? பெண்கள் எல்லாமே கை தட்டுவாங்க, நடனம் ஆடுவாங்க, நம்ம உட்காந்து அதை பார்த்து ரசிக்கலாம். இவ்வளவுதானே கும்மி அப்படின்னு கேட்டா இவ்வளவுதான் கும்மி. ஆனா அதுல இவ்வளோ இருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், இதை பார்க்குறவங்க கிட்ட, நம்ம ஊர்ல நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறது அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆதரவு தரல அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷனாங்கிறது நம்ம பசங்களுக்கு போய் சேராது. இந்த மாதிரி நம்ம மண்ணுக்காக எழுதுறவங்க, நம்ம மண்ணுக்காக கலைகளை வளர்க்குறவங்களுக்கு நம்ம ஆதரவு தரணும். அது வந்து நம்ம தமிழுக்கே நம்ம செய்யற தொண்டா இருக்கும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ளக்க போயிடலாம். கிராமப்புறங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால தான் கலை, ஒரு சின்ன கலைக்கூடம், கலையரங்கம், கோவில், ஒரு பெரிய புளிய மரம், ஆலமரம், அரச மரம், அது கீழே ஒரு திண்ணை இப்படி இருக்கும். அங்க பெரியவங்கள்லாம் உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த மெயின் பாயிண்ட்டுக்கு பேர் தான் மந்தை அப்படின்னு சொல்லிட்டு பேரு. எங்க ஊர்ல அந்த மந்தையில எங்க பெண்கள்லாம் வட்டமா நின்று கும்மி பாட்டு பாடுவாங்க. அப்படி இந்த காலத்துல அவங்க பாடுற அந்த கும்மி பாட்டுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்குது. பழங்காலத்திலேயே இந்த கும்மி இருந்திருக்குது. சங்க காலத்துல அதுக்கு ரெஃபரன்ஸும் இருக்குது. அந்த காலத்துல அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்மை அப்படின்ட்டு பேரு. அந்த கும்மை அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் கும்மி அப்படிங்கிற வார்த்தை வந்ததாகவும் சொல்றாங்க. மனிதன் வந்து பாஷையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓசையை கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஓசையை கண்டுபிடிக்கும் போதே அவன் இசை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம பேசுற இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற மொழி வந்து கூட ஒரு ஓசை. அந்த ஓசை அவன் கண்டுபிடிக்கும் போதே இசை அப்படிங்கிறத அவன் உருவாக்கி அதை ரசிக்க ஆரம்பிச்சான். அப்பேற்பட்ட அந்த இசையில நம்ம பாரம்பரிய இசை அப்படிங்கிறது தான் இந்த கும்மி. அப்பேற்பட்ட இந்த கும்மிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்ட்டு நான் சொல்றேன். வயலினை வந்து ஒரு ஆள் வாய்ச்சிடலாம், கீபோர்டை ஒரு ஆள் வாய்ச்சிடலாம், ஃப்ளூட்டை ஒரு ஆள் வாய்ச்சிடலாம். ஆனா இந்த கும்மியை ஒரு ஆளால பாட முடியாது. அப்படி ஒரு ஆள் மட்டுமே ஒரு கும்மி பாட்டு பாடுனா அது கும்மியே கிடையாது. கும்மியடி பெண்ணை கும்மியடி, குலுங்கிட கை கொட்டி கும்மியடி, கூட்டத்தோடு சேர்ந்து குலவை போட்டு கும்மியடி அப்படிங்கிற கும்மி பாட்டே அதுக்கு சான்று. இந்த கும்மி பாட்டை எப்படி பாடுவாங்க அப்படின்னா, வட்டமா பெண்கள் இருப்பாங்க, நடுவுல ஒரு பெண்மணி வந்து பாட்டு பாடுவாங்க. இது ஆண்களும் பாடலாம், ஆண்களும் ஆடலாம். இந்த கும்மியில பாத்தீங்க அப்படின்னா அந்த நடுவுல இருக்கிற பெண் வந்து அடி எடுத்து முதல்ல பாடுவாங்க. அதுக்கு பின் இசையா கோரஸா மற்ற பெண்கள் கும்மி அடிச்சுக்கிட்டே ஆடுவாங்க. இப்பேற்பட்ட இந்த கும்மிக்கு எந்த ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேவை கிடையாது. அதுக்கு தேவையான ஒரே ஒரு இசை கருவி நம்ம கை மட்டும்தான். இந்த கை தட்டுதல் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிபிக்கல் ரீசனே சொல்றாங்க. இந்த கை தட்டும் போது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் உருவாகும். இந்த வைப்ரேஷன்னால நம்ம நரம்புகள் ஆக்டிவேட் ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புங்கிறது ஒரு மிஷின். இது ஓடலைனாலும் பிரச்சனை, அதிகமா ஓடினாலும் பிரச்சனை. அளவா ஓடணும். அப்படி அளவா ஓடும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றது ரொம்பவுமே நல்லது. இதைத்தான் ஆங்கிலத்துல கிளாப்பிங் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிளாப்பிங் எக்ஸசைஸ்ன்னு ஆங்கிலத்துல அவன் சொன்னா அது பெரிய மருத்துவமா பாக்குறாங்க. ஆனா கும்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டுனா அது ஒரு சாதாரண விஷயமா போயிருது. கும்மி எப்போ பாடுவாங்க அப்படின்னா ஊர் திருவிழாக்கள்ல பாடுவாங்க, திருமண நிகழ்ச்சிகளில் பாடுவாங்க, காது குத்தும் போது பாடுவாங்க, ஒரு பெண்ணினுடைய பூப்பெய்தல் நிகழ்ச்சியிலையும் இந்த கும்மி அப்படிங்கிறது பாடப்படும்.
இந்த கும்மி அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை ஒன்றிணைக்கிற ஒரு கலையும் கூட. சுதந்திர போராட்டத்திலையும் இந்த கும்மியினுடைய பங்குங்கிறது இருக்குது. பாரதியார் கூட பெண் விடுதலைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் கும்மி பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்மியடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை உண்டதென்று கும்மியடி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லுவார். அப்பேற்பட்ட இந்த கும்மியை பார்த்து இன்னைக்கு ஃபெமினிசம் எவ்வளவோ பேசுறாங்க இல்லையா, பெண் விடுதலைக்காக பேசுறாங்க இல்லையா, ஓகே நல்லதுதான். அப்பேற்பட்டவங்கெல்லாம் தெருவில் நின்று பெண்களோ ஆண்களோ எல்லாரும் கூடி இந்த பெண் விடுதலை பாட்டை பாடுங்க, இன்னமும் உற்சாகமா இருக்கும். பாரதியை விட ஒரு பெரிய மோட்டிவேஷன் நமக்கு வேணுமா என்ன? பாரதியை வாழும் போதுதான் யாரும் கவனிக்கல, இறந்த பிறகாச்சும் அவருக்கான அங்கீகாரம்ங்கிறது கிடைக்கட்டும். கும்மி மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய நாட்டுப்புற கலைகள் இருக்குது. ஒயிலாட்டம் இருக்குது, வில்லேடி அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லு பாட்டு கூட இருக்குது, கரகாட்டம் இருக்குது. கரகாட்டத்துடைய இப்ப நிலைமையை சொல்லணும் அப்படின்னா கண்ணீர் விடுவாங்க, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில கரகாட்டம்ங்கிறது இருக்குது. இந்த மாதிரி கலைகளுக்கு நம்ம ஆதரவு தந்து அதற்கு ஒரு முன்னேற்றினாதான் அந்த கலைகள் எல்லாமே வளரும். திரைப்படத்துல திரையில மட்டுமே நம்ம கலைஞர்களை கொண்டாடக்கூடாது, தரையில இருக்கிற கலைஞர்களுக்கும் நம்ம ஆதரவு தரணும். திரையில எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டுப்புற இசையில நிறைய இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருக்காங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு அதிக அளவுல இசையமைச்சது இளையராஜா ஒருத்தர் மட்டும்தான். அது மாதிரி இன்னமும் திரையில நிறைய இசைகள் வரணும், இசை கலைஞர்கள் வரணும் அப்படிங்கிறத ஒரு ஆசையாகவும் வச்சுக்கிட்டு, நான் அதை கடவுள்கிட்ட ஒரு வேண்டுகோளாகவும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது மாதிரி பண்பாடு சார்ந்த நிறைய தகவல்களுக்கு காவியத்தலனுக்கு ஆதரவு தாங்க, எனக்கு அது ரொம்பவும் உற்சாகத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.